கட்சி தலைவர் போட்டியில் நீங்கள் தோல்வி, அதே சமயம் பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி. நீங்கள் எங்களுடைய போராட்டத்தை ஏற்காதவர் இப்பொழுது போராளிகள் மீது திடீர் கரிசனையாக இருக்கிறது எதற்காக? யாரோ எழுதி கொடுக்கறத கொண்டு வந்து நீங்க கேட்கறீங்க, குறைஞ்சது அவர்களை காட்டி கொடுக்காம இருக்க வேணுமே. நீங்கள் அவர்களை காட்டி கொடுக்குறீங்க, ஏன் சிதறனை பற்றி கேள்வி கேட்கிறீங்க, ஏன் விட்னஸ் பற்றி கேள்வி கேட்கிறீங்க? 16 வருடங்களாக நீங்கள் அவற்றை வேறு விதமாக சொல்லிவிட்டு அதன் பின்னராக தற்பொழுது நீங்கள் இவ்வாறு சொல்வது என்றது உங்களுடைய இந்த மாகாண சபை தேர்தல் வருகின்ற சமயத்திலே முதலமைச்சர் பதவிக்காக நீங்கள் இதனை கையாளுகின்றீர்களா, ஒரு உத்தியாக நீங்கள் கையாளுகின்றீர்களா? ஆனால் எங்களுடைய யாப்பின்படி பொதுச்சபையில் 156 உறுப்பினர்களை விட கூடுதலாக இருக்க முடியாது. ஆனால் 346 பேர் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த தேர்தல். அதிலே அவர் உங்களுடைய பெயர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதன் பின்னராக உங்களை தொலைபேசி அழைப்பெடுத்து உங்களிடம் கேட்டதாகவும் அது பற்றி கேட்ட சமயத்தில் நீங்கள் காட்டமான ஒரு பதிலை சொல்லியிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி அண்மையில் சொன்ன கருத்துப்படியினால அது உங்களுக்கு எதிராக மாறலாம் இல்லையா? சொத்து குவிக்கிறதுக்கும் மதுபான சாலைகளை பெற விடுறதுக்கும் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் செய்து கொண்டு வெறுமனை தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று வாயிலேயே கத்தி கொண்டிருந்தால் அது இப்போ அந்த சாயம் வெளுக்க தொடங்கி அனுரகுமார சனாயக்கரும் விஜித் ஹேரத்தும் என்னுடைய வீடு தேடி வந்து என்னிடத்தை கேட்டார்கள், நீங்கள் பிரதம மந்திரி பதவியை எடுங்கள் என்று. 2015ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று நாங்களும் பிரயாசப்பட்டுத்தான் மைத்ரிபால சிறிசேனாவை ஜனாதிபதியாக்கினோம். கட்சி தீர்மானத்தின்படி தான் நாங்கள் நடப்போம். நான் அந்த தனிப்பட்ட ஆஃபரை நான் அப்பவே நான் நிராகரிச்சிட்டேன். அப்படி கூறிவிட்டு அதன் பின்னராக நீங்கள் அமைச்சர் பதவி கிடைத்தால் அந்த முடிவை நாங்கள் பரிசீலிப்போம் என்று சொல்லி வருகின்றது சம்பந்தன் ஐயா சொல்லுவார், அவர்கள் அமைச்சரவையில் இருக்கிறார்கள், நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறோம், அவங்க சொல்றதானே நடக்கும். ஊழல் ஒழிப்பு, அரசியலமைப்பு உருவாக்கம் போன்ற விடயங்கள் கையிலே கொடுக்கப்படும். ஊழல் ஒழிப்பு சம்பந்தமாக நான் தலையிடவே மாட்டேன், நீங்களாகவே அதை செய்யலாம் நேரடியாக சொல்லப்பட்டது. வடக்கை சேர்ந்த என்ன திரும்பி பார்த்து அர்ஜுனா சுமந்திரன் பிரதம மந்திரியாக வந்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சிந்தனையாக இருந்தது. பகிரங்கமாக சொல்லி இன்றைக்கும் ஹன்சாட்டில் இருக்குது. அது சொல்லுகிற போது பல விஷயங்கள் தான் சொன்னேன். பழமையாக நீதிமன்றத்தில் நடக்கிற நடவடிக்கைகள் சம்பந்தமாக உதவியாளர்கள் நீதிமன்றத்துக்குள்ள வந்திருந்து பார்த்து நீங்களாக பதிவு செய்யலாம். போராளிகளை போற்ற வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் செய்தேன். பொய்யான செய்திகளை பரப்புறதுக்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். முன்னாள் போராளிகள் தொடர்பாக நாங்கள் எந்த விதமான அக்கறையும் காட்ட மாட்டோம், அது தொடர்பாக எங்களுடன் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியதாக அந்த ஒரு பதிவு இருக்கிறது. இது நேற்றைய தினம் இந்த காணொலியை பதிவேற்றிருக்கிறார்கள். வேண்டுமென்றால் நான் அந்த காணொலியை எங்களுக்காக போட்டு காட்டலாம். அமைச்சர் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர் நம்பா அனூர அலை என்கின்ற ஒரு விடயத்தால் ஏற்பட்டது. சோடாபோத்தில் நாங்கள் சொல்லுவோம் கேஸ் என்று திறந்தனை புக்கன் வரும், அது கேஸ் போயிட்டு 6 மாதத்துலேயே போயிடுச்சு. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்